ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸு. ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி வர வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேல்ஸ் ரெண்டு மேலு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் செம்ம அமகலம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் இது பண்ணி ரெக்கவர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்றத நான் பின்னாடி வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இன்னைக்கு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர்ட்ஸுக்கு டிவார்மிங் தான் பண்ண போகிறோம். ஏன் டிவார்மிங் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்போடா பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மந்தோடைய எண்டில் பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 2 செட்டு சிக்ஸ் எடுத்துருவேன். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. ஸோ அது இதுக்கப்புறம் பின்னாடி வர வீடியோஸில் ரெகுலராக பார்ப்பீங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்போமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிசனு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெடிக்கல்லையே கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் அப்டேட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் புரியும் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா சிரிஞ்சில் ஃபுல்லாக சக் பண்ணிக்கோங்க. சக் பண்ணிவிட்டு ஒரு பேர்டு பெரிய பேர்டாக இருந்தாலும் சரி, ஸோ பட்டாவாக இருந்தாலும் சரி, கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெரிய பேர்டுக்கு ஒரு டூ ஆர் 3 ட்ராப்ஸ் கொடுக்கலாம். ஸோ சின்ன பேர்டுக்கு 1 ட்ராப்பு கொடுக்கலாம். 1 ஆர் 1.5 ட்ராப் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரிய பேர்டுக்கு 3 ட்ராப், சின்ன பேர்டுக்கு பட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ராப் கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நான் 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. ஸோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் கொண்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா மெடிசனு. ஸோ நல்லா ஃபஸ்ட் டைம் நல்லா குளிக்குங்க. இது சக் பண்ணிட்டேன். நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். ஸோ மேல் அண்ட் ஃபீமேலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு யாரை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹோம்ஒர்க் பட்டா தான். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா பேர்ட்ஸுக்குமே போடுறோம் அப்படின்னும் போது இவனுக்குமே சேர்த்து போட்டுடலாம். கரெக்டாக 2 ட்ராப்புங்க. கரெக்டாக 2 ட்ராப் போட்டுருங்க. ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பியூரைட் பட்டா. நல்லா சூப்பரான ஒரு பட்டா. பியூரைட்டில் கருப்பு கண்ணுங்க, பிளாக் ஐயில் இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் பட்டா. இதுவுமே பார்த்தீங்கன்னா தஸ்தா ஆயிடுச்சு, ஒரு தஸ்தா ஆயிடுச்சு. ஸோ பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2-3 ட்ராப் போடலாம். 1 2 3. ஓகே, 3 ட்ராப் போட்டாச்சு. ஸோ அடுத்து என்ன பேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா டாப் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு ரோஷன் ஃபீமேல். ஸோ ரோஷன் ஃபீமேலு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ஒரு டாப்பான பேர்டு, நல்ல ஒரு டைமிங் கொடுத்து பறக்கக்கூடிய ஒரு பேர்டு. ஸோ பேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஐசைன் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான், அதே மெத்தட் தான். கரெக்டாக 3 ட்ராப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவி. இவதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீடிங் ஃபீமேலு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீரியில் இருக்கும். ஒரு நல்ல ஒரு டாப்பான ஒரு ஃபீமேலுங்க. நல்ல டைமிங்கு, நல்ல ஒரு அடி, டாப்பான அடி. அடியில் வந்து குறையே வந்து இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ரெக்கை வெட்டி வச்சுருக்கேன். ஸோ ரெக்கை வந்து ஃபுல்லாக தான் வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஏன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். அடுத்து வந்து என்ன பேர்டுன்னு பார்த்தீங்கன்னாவே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன பேர்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மயில்புறா. ஸோ தோகை, மயில்புறா, லொக்கா என்ன வேணாலும் வந்து சொல்லலாம். இது எப்படா எடுத்த அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டேன். ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து தனித்தனியாக தான் வந்து செப்பரேட் தான் வந்து பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங் பண்ணி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ஜதை பண்ணி விட்டுருவோம். ஸோ அதையுமே வந்து பார்ப்பீங்க. ஸோ இதுக்குமே சேம் ப்ராசஸ் தான். ஸோ ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பண்ணியாச்சு. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கர்ணை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து இருக்கும். ஸோ ஃபீமேலுக்கு வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து போயிடலாம். ஸோ மேலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங் கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ அவங்களுக்குமே வந்து பண்ணிடலாம். வாங்க போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் வந்து பிடிச்சிருக்கேன். ஸோ என்ன மேல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹோமர் மேல். என்னடா ஹோமர் மட்டுமே வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன், இப்போ என்னடா திருப்பி ஹோமர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஸோ இது ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தாலே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஒயிட் மேல். ஸோ நல்ல ஒரு சைஸில் இருக்கக்கூடிய மேல். ஸோ அதனால் இவனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு டாட் கூட வந்து பிளாக்கே வந்து இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பியூர் ஒயிட் தான். ஸோ அதனால் இவனை வந்து வச்சுருக்கேன். ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கிடையாது. ஸோ ஃபீமேல் வரும்போது வந்து ஃபீமேல் போடலாம். இப்போ பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டிவார்மிங் பண்ணுறோம் அப்படின்னும் போது இவனுக்குமே வந்து பண்ணிடலாம். எதுவும் வந்து ப்ராப்ளம் இல்லை. அடுத்து யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காஸ்னி மேல். ஸோ காஸ்னியில் கர்ண மேல் நல்ல சூப்பரான ஓவர் அடி மேல். பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஐசைன் வந்து அவ்வளோவா வந்து தெரியாது. ஸோ முடிஞ்ச வரை நான் வந்து கவர் பண்ணுறேன். அப்படி வந்து தெரியல அப்படின்னா அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக ஐசைன் வந்து நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்னியில் ஓவர் அடி டாப்பான மேலுங்க. நல்ல சூப்பர் மேலு. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்குமே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். யசோத்தானன். அடுத்து வந்து எந்த மேல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் மேல். ஸோ ஜாக்ல சூப்பர் மேலு. நல்லா வந்து டைமிங் கொடுத்து பறக்கக்கூடிய பேர்டு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் அடி மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ ஓட்டுனா வந்து சரியாயிடும். ஸோ நல்ல ஒரு மேல். இவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து நம்மக்கிட்ட கரெக்டாக வந்து இருக்குது. அவனுக்கு தான் வந்து பேர் பண்ணணும், அதுக்கு தான். ஸோ நல்ல ஒரு ஐசின், சூப்பர் ஐசின். பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங் வந்து போட்டுடலாம். ஆள் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. ஆள் கூட வச்சுட்டு நல்லா வந்து பழகி இருக்கீங்க பேர்ட்ஸில் அப்படின்னா இப்படி வந்து பண்ணலாம். ஸோ தெரியாத ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஆள் வந்து ஒரு ஆள் வந்து கூட வச்சுக்கோங்க பேர்ட்ஸ் வந்து பிடிக்கிறதுக்கு.
அடுத்து ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் வீடியோ எடுக்க முடியாது, சீக்கிரமாக வந்து எடுத்து வந்து முடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேன்டைல், ஸோ தோகை, லொக்கா என்ன வேணாலும் வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலு. ஸோ நல்ல சூப்பர் மேலு, நல்லா ஆக்டிவாக இருக்குது மேல் அண்ட் ஃபீமேலு. கலருமே வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த மேல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்க வெள்ளை மேல். ஸோ ரெக்க வெள்ளை சப்ஜா மேல், இவனுக்குமே வந்து பாருங்க. ஸோ என்கிட்ட வந்து பறந்துட்டு இருந்த பேர்டு தான். இவனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மகலம் பண்ணிட்டான். அதனால தான் இவனுக்குமே வந்து ரெக்கை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னன்றதை அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். நல்ல பறவை, நல்ல அடி, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து சூப்பராக வந்து கொடுத்து பறக்கக்கூடிய ஒரு பேர்டு. ஸோ என்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து ஓட்டும்போது 6 ஹவர்ஸ் வந்து 6.5 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து பறந்துருக்கு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கர்ண மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங் வந்து போட்டாச்சு. ஸோ மொத்தம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் என்ன ஆகுது, கரெக்டாக வந்து 9 வந்து ஆக போகுது. ஸோ 9, 10, 11 ஓ கிளாக் ஃபுட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து வச்சிடணும் கரெக்டாக டைமுக்கு. ஸோ கரெக்டாக வந்து 2 ஹவர்ஸ் வந்து கேப் வந்து கொடுங்க. ஸோ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃபீடு வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேஜில் இருக்கக்கூடிய தண்ணி ப்ளஸ் வந்து ஃபீடு வந்து ரிமூவ் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஸோ டிவார்மிங் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பேர்ட்ஸை. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்லா தான் வந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்க்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண தான் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவாக வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து இது பண்ணலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவாக வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து கர்ண பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டாப்பான பேர்ட்ஸு மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இல்லாத பேர்ட்ஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து கிடையாது. ஸோ எல்லா பேர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓட்டி தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ரிசல்ட்டு என்ன ஏது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர்ட்ஸு, நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பேர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக வச்சு கர்ணை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் பண்ணி சிக்ஸை எடுத்து சூப்பராக வந்து ஓட்ட போகிறோம். ஸோ பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் பேரிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு எப்போ வைக்குது, ஸோ சிக்ஸு எப்போ வந்து ஹேட்ச் அவுட் ஆகுறாங்க, ஸோ எப்படிலாம் வந்து அந்த ஒரு இதுவை வந்து மெயின்டைன் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரக்கூடிய வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக வந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக நானுமே வந்து முடிச்சிடுறேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பேசிட்டே போனேன்னா உங்களுக்குமே வந்து போர் அடிச்சிடும். ஸோ சீக்கிரமாக வந்து முடிச்சிடுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.